33வது பதிகம் குழைத்த பத்து. வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்னும் சரணாகதியினுடைய உச்சகட்ட பாடலை தன் வயத்தில் கொண்டது இந்த பகுதி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னு. அப்போ நம்ம என்ன கேட்டாலும் இறைவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான், நமக்கு கேட்க தெரியல. அதை சொல்கிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், ஆனாலும் ஏன் திருப்திக்காண்டி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நான் என்ன வேண்டுனாலும் நீ அருள்வா. எப்படி அருள்வாய் அப்படிங்கிறதுக்கு முதல் பாடலில் ஒரு சின்ன ஒரு புட்டு சாவி போட்டிருக்கிறார். உழைத்தால் உறுதி உண்டோதான். உன்னுடைய உழைப்புக்கேற்ற வேண்டத்தக்கது எதுவோ அதை நான் பரிசாக கொடுப்பேன். நீ எவ்வளோ உழைச்சியோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பேன். அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா எல்லாருக்கும் திருப்தி தான், மனநிறைவு தான். ஆனால் உயிர் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் நிறை அனுபவம்னு அதை ஏற்றுக்கிறதும் இல்லை, நிறைவாக அது திருப்திப்படுவதும் அல்ல. உழைப்பை விட மீறி நாம் என்னவாக இருந்தோம், இப்போ என்னவா இருக்கிறோம், நம்மளுடைய நிலை என்ன, நம்ம யாரோடையாவது ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பீட்டு நோக்கு மூலமாக நம்மை நாமே வருத்தி கொண்டு நம்மை சார்ந்தவர்களையும் வருத்தி கொள்வதுதான் உயிரோடைய இயல்பு. நம்மளுடைய உறவினர்களோடு ஒத்து பார்த்து அவங்கள விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு சாப்பாடு ஜீரணமாகாதவங்களை பார்த்து நமக்கு சாப்பாடு ஜெரிக்கிறதே நமக்கு இறைவன் பண்ண கருணை, கண் இல்லாதவங்களை பார்த்து கண் இருக்கிறதே நமக்கு இறைவனுடைய கருணை. எப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இறைவன் நமக்கு கருணை தான் பண்ணியிருக்கிறான். நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இறைவன் கொடுத்துருக்கிறான். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொண்டு நாம் மனநிறைவோடு வாழ்நாள் முழுதும் வாழலாம். இப்படி நினச்சிட்டோன்னா எந்த உயிருக்கும் துக்கம் கிடையாது, அவைகள் நிறை அனுபவத்தை அடையும். ஆனால் எல்லா உயிரும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. பேராசை காரணமாக உழைப்பை விட அதிகமாக ஊதியம் கேட்குது. ஆனால் இறைவன் உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது 1வது வகுப்பு படித்த பிள்ளை 35 மார்க்கிலேருந்து 100 மார்க் வரைக்கும். இப்போ எல்லோரும் இந்த 99 மார்க்கு கூட வாங்குறதில்ல. 100% வாங்கினவங்க 3 சப்ஜெக்டில் 3% வாங்கியிருக்காங்க, 3 சப்ஜெக்டில் 100% வாங்கியிருக்காங்க, 4 சப்ஜெக்டில் 100% வாங்கியிருக்காங்கன்னு இப்போ மார்க் போடுறாங்க. அப்போ 100% வாங்கினது உழைப்புக்கேற்ற ஊதியம் உள்ள உயிர்கள் 100% வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. 35 மார்க்கில் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ரமோஷன் உண்டு. 1வது வகுப்புலேருந்து 2வது வகுப்புக்கோ, 10லேருந்து 11க்கோ, 11லேருந்து 12க்கோ 35 மார்க்கு தான் பாஸ் மார்க்கு. ஆனால் 100% வாங்கினவங்களுக்கு அதுக்கு பரிசு தொகை கொடுக்குறாங்க. இது பாஸ் பண்ணுறது வேற, பரிசு வேற. பரிசு எதற்கு கொடுக்குறாங்கன்னா உழைப்பதற்கேற்ற பரிசு. 100% இந்த பிள்ளைங்க மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இப்போ கடின உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க, அந்த கடின உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு அப்படின்னு கொடுக்குறார். இது சாதாரணமான மனிதர்கள் மனிதாபிமான நோக்கத்தோடு அவர்கள், நான் நேற்றைக்கு மனிதாபிமானம்னா என்ன, அரக்க குணம்னா என்னன்னு, பிற உயிர்கள் துன்பப்படும் போது நாம் துன்பப்படுறது மனிதாபிமானம். பிற உயிர் துன்பப்படும் போது இவன் செய்த வினைக்கு இவன் இந்த துன்பத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்னு சமாதானம் சொல்வது அரக்க குணம். அது மட்டுமில்ல, அதை பார்த்து இன்புறுவது அரக்க குணத்திலும் இழிந்த அரக்க குணம். அப்போ நாம் நம்ம மனித குணமாக இருக்கோமா, அரக்க குணமாக இருக்கோமா, இழிவான அரக்க குணமாக இருக்கோமான்னு நம்மை நாமே தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். யார் கஷ்டப்பட்டானாலும் துன்புறுவது அருளாளர்களுடைய நிலைமை, உறவினர்கள் கஷ்டப்பட்டால் துன்புறுவது உலகியலார் நிலைமை. பிறத்தியார் கஷ்டப்பட்டதில் இன்புற்று வாழ்ந்தோன்னா அது அசுர குணம் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ நாம் உழைத்த உழைப்பினுடைய பலன் என்னவா இருக்கணும், உருக்கமாக இருக்கணும். அந்த உருக்கம் நமக்கு அருள் அனுபவத்தை தரக்கூடியது. அதனால் குழைத்தல், குழைவித்தல், குழைதல் அப்படின்ற 3 தொகுதியான சொற்களை கூறியது இந்த குழைத்த பத்தினுடைய பகுதி. குழைத்தல்னா என்ன, குழைவித்தல்னா என்ன, குழைதல்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். குழைதல்னா இப்போ சாதம் வடிக்கிறோம், அந்த சாதம் குழஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது தன்னுடைய விரைப்புத்தன்மையிலிருந்து தன்னுடைய கெட்டித்தன்மையிலிருந்து நெகிழ்ச்சி ஆகி போனது, சாதம் குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். காய்கறிகளும் அப்படி தான். அதை அதிகமான வேக வச்சுட்டோன்னு சொன்னால் இன்றைய சமையலில் சாதம் கொஞ்சம் குழஞ்சிருச்சு, குழம்புல போட்ட காய் குழஞ்சிருச்சு, அல்லது கூட்டில் காய் அதிக நேரம் வெந்து குழஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். அப்போ அதனுடைய கெட்டிப்படுதல் தன்மை குழைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த குழைதலுக்கு கெட்டிப்படுறதுலேருந்து நெகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது எல்லாமே குழைதல் தான். இப்போ பசியோடு இருக்கிற குழந்தைகளை பார்த்து அந்த வயரெல்லாம் குழஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தாய். வயர் குழஞ்சு போய் கிடக்குன்னா உள் அமுங்கி அதனுடைய
தன்மையை இழந்து, அப்போ வயிறினுடைய தன்மை கொஞ்சம் மேலாட்டு பூச்சி விட்டா மாதிரி இருக்கணும். அது உள்ள அமுங்கி போய் கிடக்குன்னா அந்த குழந்தை மெலிஞ்சு போச்சு, அதுக்கு போஷாக்கான ஊட்ட தேவை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்து கொடுக்காதனால குழந்தை குழஞ்சிருச்சோ அப்படின்னு குலைதல் அப்படிங்கிறது வாடுதல் அப்படிங்கக்கூடிய பொருளில் வருது. அப்போ முதல்ல ஒரு குலைதல் சொன்ன அந்த குலைதல் அதிக நேரம் வேக வைத்தல் அல்லது தன்னுடைய கெட்டித்தன்மையை இழத்தல்ங்கக்கூடிய பேரில் குலைதல்னு வருது. இந்த குலைதல் குழந்தை வயிறு பசிச்சு வாடி இருக்கணும், முகமெல்லாம் குழஞ்சு போய் வந்தான், வெயிலில் போயிட்டு அவன் வரும்போது முகமெல்லாம் குழஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா முகம் வாட்டமாக இருந்தது அப்படிங்கக்கூடிய பொருளில் குலைதல்னு ஒரு பொருள். குலைத்தல் அப்படின்னா எந்த வகையிலும் அன்புக்கோ அதிகாரத்திற்கோ எந்த வகையிலும் ஒரு மடங்காத ஒரு ஆளை அவர்கள் மடங்கச் செய்வதற்கு பேர் குலைத்தல். இது தானாக அந்த உயிர் குலைய மாட்டேங்குது, தானாக அந்த உயிர் கெட்டித்தன்மையை இழக்க மறுக்குது. அப்போ இதுக்கு ஒரு ஆள் கெட்டித்தன்மையை ஒரு கேட்டலிஸ்ட் கிரியா ஊக்கி ஒன்று கொடுத்து இந்த குலைதல்ல இருந்து மாற்றி அதை குலைத்தல், நாம் ஒரு துணையோடு அந்த உயிரை பக்குவப்படுத்துறது குலைத்தல். இப்போ குலைதல்ங்கிறதுக்கு பார்த்துட்டிங்க, குலைதல் இயல்பாகவே மென்மையாறதுங்க பேர் குலைதல். ஒரு ஆள் ஊக்கப்படுத்தி குலைதல் பேர் குலைத்தல் அப்படின்னு பேர். குலைவித்தல் அப்படின்னா அது இயல்பாகவும் குலையாது, ஒரு ஆள் ஊக்குவிச்சும் குலையாது, அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதம் அறியேன். அந்த உயிர் இயல்பாக குலைய தெரியலை, ஒருத்தருடைய துணையோடும் குலைய தெரியலை, 2-3 பேர் சேர்ந்து அதை குலைவிக்க பண்ணணும், அதுக்கு பேர் குலைவித்தல்னு பேர். இப்போ இறைவா நான் குலைதல், அதாவது நான் உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்றேன், பெற்ற அருள் அனுபவம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த அருள் அனுபவம் இழந்த பிறகு நான் மீண்டும் உன் அருள்நிலையை நோக்கி நான் வேண்டி விரும்பி அழுகின்றேன். அந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருகும் உருக்கத்தை நான் இழந்து விட்டேன். ஏற்கனவே உருகிய உருக்கம் கிடைத்ததால் எனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைச்சிது, ஆனால் உருகிய உருக்கம் இழந்ததால் அந்த அருள் அனுபவம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ பேரண்ட நாயகன் கலந்து கொண்டான், கனிந்து கொண்டான், ஏன்று கொண்டான் அப்படின்னா உயிர் தன்னாலே உருகிக்கிட்டு இருக்கும். யார் கஷ்டப்பட்டானாலும் அதுக்கு ஒரு இறக்க உணர்வு வரும், இவன் இவ்வளோ செஞ்சவன் தானே, இவனை பற்றி நம்ம எதுக்கு பண்ணணும், அது அந்த உயிரோட இயல்பு, அப்படி விட்டுருவாங்க. அப்போது நான் குலைதல் அப்படின்னா இறைவனுக்காக வேண்டி, இறை அருளை பெறுவதற்காக வேண்டி, இறை அம்சமாக இந்த உயிர்களை பார்த்து அந்த ஜீவகாருண்ய நோக்கத்தோடு அவர்கள் குலையும் போது நானும் குலைதல் அப்படிங்கிறது ஒரு பகுதி. அப்போ இறைவன்கிட்ட நாம் என்ன வேண்டுறோம் அப்படின்னா, நான் குலைந்து 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 நீ ஏன்று கொள்ளும் வரை என்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து என்னை பயில்வி கைலை பரம்பரன். நாமா பயில முடியாது, இந்த குலைதல் குலைத்தல் குலைவித்தல் நாமா பயில முடியாது. இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார், வாழைப்பழத்தின் போல் மனம் கனிவித்து. வாழை எப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே பழுத்துருச்சுன்னா வாழைப்பழத்தில் மட்டும்தான் எசன்ஸ் வரும், மீதிய மாம்பழம் எவ்வளோ நாள் வச்சுருந்தானாலும் அழுகி போகுமே தவிர அதுலேருந்து எசன்ஸ் உருகி ஓடாது. வாழைப்பழத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அது தாக்கு பிடிச்சிருச்சுன்னா பழம் கருத்து அதுலேருந்து அப்படியே அது வச்சுருந்த இடத்துல அப்படி தூக்கி பார்த்தோன்னா உள்ளேருந்து அது கனிந்து உருகி நிற்கும். அப்படி மாதிரி என்னை உருக வைக்கணும். எதுக்காண்டி உருக வைக்கணும்? கைலை புகுநெறி இதுகான் என்று நான் உணர்வதற்காக வேண்டி நீ வாழைப்பழத்தின் போல் மனம் கனிவித்து என்னை பயில்வி கைலை. நான் கைலையில் புகுநெறிக்காக வேண்டி கைலைக்கு சொந்தமான எந்த அருள் அனுபவம் நான் அடைய வேண்டுமோ அந்த அருள் அனுபவத்துக்கு சொந்தக்காரனான நீ என்னை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு. அப்போ குலைதல் குலைத்தல் இதுக்கு நாம் அவன் குலைஞ்சாலும் சரி, நாமா குலைஞ்சாலும் சரி, அவன் குலைவித்தாலும் சரி, அருளடியவர்கள் மூலம். இப்போ நாமா குலைதல்ங்கிறத சேர்த்துறோம். குலைத்தல் அப்படிங்கிறதுல அருளடியவர்கள் சேர்ந்து நம்ம இதுதான் வழி, நீ குலைந்தால் மட்டுமே இறை அனுபவத்தை பெற முடியும்னு சொன்னால் குலைத்தல்னு பேர். குலைவித்தல்னா அருளடியவர்களோடு இறைவனுடைய கருணையும் சேர்ந்து. ஏன்னா ரொம்ப நம்மளுடைய மனம் திண்மையான மனம், அந்த திண்மையான மனசை உடைச்சி எரியறதுக்கு இதுதான் வழி. அப்போ அதை உடைக்கிறதுக்கு அடியவர்கள் இறைவன் நாம் ஒத்துழைப்பு செய்யணும், சமர்ப்பணம் பண்ணணும். நமக்கு வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ எல்லாம் தெரிந்தவன், நான் அருள் அனுபவம் பெற்றேன், அதை இழந்து தவிக்கின்றேன். இழந்து தவிக்கும் எனது அருள் அனுபவத்தை மீண்டும் உன்னை இறந்தால் பெறலாம், இறந்தால் எல்லாம் பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே
உந்தன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் வேண்டும். அப்போ இறைவனை கலந்தோம், கனிந்தோம், கசிந்தோம் அப்படின்னா அவன் அருள் அனுபவத்தை முழுமையாக தருவான். அப்படி முழுமையாக தரும் உயிர்கள் என்ன என்ன நிலைக்கு போகும் அப்படிங்கிறத திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. ஒரு உயிர் வளர்ச்சி பெற்று அகர உகர மகர கலைகள் மூலமாக மேலேறி 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 சிறுநடு சிற்றம்பலம் வரைக்கு வரும்போது புருவ மையத்திற்கு மேல் அது வெள்ளொளியாக பரிணமிக்கும். அந்த வெள்ளொளி சிறுநடு சிற்றம்பலத்தில் நிற்கும்போது இறைவனே கூப்பிட்டு அருள் செய்ய வேண்டும். அவன் இந்த உயிரை அழைத்து அதற்கு மேலும் அறிய வேண்டிய கலைகள் இருக்கு தம்பி. 16 கலைகள் கடத்தி வைக்கப்பட்டால்தான் கட்டறுத்து கண்ணார நீரிட்ட அன்பரோடு பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையும். 8 2 10ங்கிறது எத்தனை முறை எழுதினாலும் 10 தான் வரும், அதுக்கு மேலே கூடி வராது. அப்போ 8நோடு 2 அறியேனே. அகர உகர மகர கலைகளை அறிய தெரியாத என்னை 8 2 என்றால் என்ன என்று அறிவித்து என்னுடைய கட்டு அறுத்து அகரகலையிலிருந்து உகரகலை மகரகலைன்னு ஒவ்வொரு கட்டுக்களாக அறுத்து அடுத்த கலைகளில் பொருந்த வைத்து பேரண்ட நாயகன் சுழுமுனை கடந்த அனுபவத்துக்கு போய் சிறுநடு சிற்றம்பல அனுபவத்திற்கு போய் அதற்கும் மேலான 16 கலைகளையும் கடத்திவித்து தன் அடிக்கீழ் வைத்து கொள்வதான ஒரு நிறை அனுபவம் தான் இந்த குலைத்த பத்து காட்டக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தில் சொல்கிறாரு, நீ என்னை கூவிக்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கூவிக்கொண்டு அருளுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. கூப்பிடு மாற்றிலே வன்காடு இருகாதம், அதாவது கூப்பிடு மாற்றிலே சம்சார சாகரம்ங்கக்கூடிய ஆற்றங்கரையில் நம்ம மிதந்துக்கிட்டு இருக்கிறோம். கூப்பிடு மாற்றிலே இந்த சம்சார சாகரத்திலே வன்காடு 2 காடுகள் இருக்குது, சங்கல்பம் விகல்பம்னு. அதாவது நினைப்பும் மறப்பும் மற்ற இடந்தனை பிரியாது சிவம் அப்படிங்கிறாங்க. நினைச்சுக்கிட்டே இருந்தானாலும் அந்த இடத்துல இறைவன் இருப்பான், தன்னை மறந்தானாலும் அந்த இடத்துல இறைவன் இருப்பான். தன்னை மறக்கிறதுங்கிறது தூக்கத்திலேயோ சோம்பல்லையோ மாயையிலையோ அல்லது பிற சாதனங்களின் உதவி கொண்டோ மறக்கிறதில்லை. இறை உணர்வோடு இறை அனுபவத்தோடு தன்னை மறந்தலும் தன் நாமம் இழத்தலும் இறை அனுபவத்தினுடைய ஒரு அங்கங்கள். அப்படி இந்த சங்கல்பமும் விகல்பமும் அற்றுப்போன இடத்தில் இந்த வன்காடு காதம், அது சங்கல்ப விகல்பங்கக்கூடிய 2 காதங்களை கொண்டது. அந்த காதத்தை நம்ம எப்படி கடக்கணும்? கூப்பிடு மாற்றிலே வன்காடு காதம் காப்பிடு கள்ளர் கலந்து நின்றார். என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு என்னை சம்சார சாகரத்தில் பந்திப்பதற்காக வேண்டி என்னை கட்டுப்படுத்தி நிறுத்துவதற்காக வேண்டி பஞ்சாய கல்வர் 5 அடி அப்படி சொல்வார் அந்த குதம்பை சித்தர். பஞ்சாய கல்வர் 5 பேர் சேர்ந்து நான் அந்த பேரண்ட நாயகனை அடைய விடாமல் அந்த புருவ மையத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளொளியாகிய அந்த பேரண்ட நாயகனுடைய அருட்கீற்றை உணர விடாமல், அந்த அருட்கீற்றை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதற்கு மேல் பெறக்கூடிய வழிகள் மிக சுலபமாக நமக்கு தெரியும். அந்த அருட்கீற்றை உணர விடாமல் இந்த சம்சார சாகரத்தில் அந்த கல்வர்கள் 5 என்னை காப்பிடு கல்வராக நின்று என்னை கட்டி போட்டு என்னை பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த காப்பிடு கல்வர் 5 நாம் கலந்து நிற்காமல் அந்த கூப்பிடு மாற்றலிலே நாம் பேரண்ட நாயகனை நோக்கி விசித்தி சக்கரத்திற்கு மேல் மிக வேகமான வேற உலகியல் கலப்பு எதுவுமே இல்லாமல் அந்த வன்காடுங்கக்கூடிய சங்கல்ப விகல்பங்கள் எதுவுமே இல்லாமல் நான் பேரண்ட நாயகனை நோக்கி ஊதினேனானால் அவன் என்னை கலந்து கொள்வான். அப்போது வெள்ளொளியாக என்னுடைய சிறுநடு சிற்றம்பலத்தில் எனது மனதை பதிக்க செய்வான். அந்த மனம் அங்கேயே பதித்திருந்தால், இதை தான் தொட்டே இருமின் துரியத்தைன்னு இன்னொரு பாடலில் சொல்கிறாரு. அந்த மனத்தை நம்ம அங்கே உச்சத்தார் பெருமானே எச்சத்தால் பிரதெய்வம் ஏற்ற மாட்டேன்னு உச்சத்தார் பெருமானே, நான் பிற தெய்வம் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றது, அந்த தெய்வத்திற்கு போய் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதனால் என்னுடைய விதிப்பயன் மாறும் வினைப்பயன் மாறும்னு நான் அங்கே போய் எதுவும் செய்ய மாட்டேன். நம்மளுடைய விதி வினை எந்த ஸ்ரீகிருஷ்ணனே கூட இருந்தானாலும் அபிமன்யு சாவறதுங்கிறது நிச்சயம்தான், அதில் மாறுதலே இல்லை. ஒருவன் ஒருத்தங்கிட்ட இறப்பதற்கு வருகின்றான் அப்படின்னு சொன்னால், எதை ஒன்றை கேட்பதற்கு வருகின்றான்னா வாமனாவதாரம் எடுத்து வாரான். அது அவனா வாமனன் ஒருத்தன்ட்ட கேட்கறதுக்கு வரும்போது அவன் குறுகுனதான், அதுக்கப்புறம் அவன் தன்னை திருவிக்கிரமாக மாற்றிக்கொண்டு 3 அடி நிலம் நடக்கிறான்னு அது அவனுக்கு சாத்தியம். நான் போய் எனக்கு இதை கொடு இதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்க போனால் நாமும் நம்மை குறுக்கி கொண்டு தான் போக முடியும். இதெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாதை. ஒரு நம்ம யாரோடு இருந்தானாலும் எதோடு இருந்தாலும் இவர்
இந்த பாடலில் சொல்லுவாங்க, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்தென்ன சித்துபலகற்றென்ன நித்தமும் விரதங்கள் ஓயாது நதிகளெல்லாம் மூடினும் என்ன பயன்? நித்தமும் விரதங்கள் இருந்து என்ன பயன்? ஓயாத நதிகளெல்லாம் மூழ்கினும் என்ன பயன்? யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம்? தந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் நான் சரணடைந்தேன். எனக்கு நீ தந்தை நான் குழந்தைங்கிற உறவில் தான் நான் உன் பாதம் சாய்ந்தேன். தாயார் இருந்தேன்னா தந்தை இருந்தேன்னா எத்தனை தாய் முன்னால் பிள்ளைகள் போகுது, தந்தை முன்னால் பிள்ளைகள் போகுது. தனமலை பெரிய பெரிய மலைகள் அளவுக்கு நமக்கு செல்வம் இருக்குது. தனமலை இருந்தென்ன கணபெயர் எடுத்தனவே இவன் பெரிய மெய்ஞானி, இவன் பெரியவன், என்ன பேர் எடுத்தென்ன கணபெயர் தனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன குருவாய் இருந்தென்ன சீடராய் இருந்தென்ன யாரா இருந்தாதான் என்ன? யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவும். இந்த பேரெல்லாம் போட்டுக்கிட்டு நான் யமனோலை காட்டிடுவேன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. சரணாகதி பண்ணிய உயிரை இறைவனாக பார்த்து ஏன்று கொள்வான். அவன் எச்சத்தால் சிறு தெய்வம் ஏத்தாத உயிர்களை உச்சத்தார் பெருமானாக நின்று அந்த உடல் கடந்த அனுபவத்தை அவனே கழித்து கூட்டி கொண்டு செல்வான். அப்படி உடல் கடந்த அனுபவத்திற்கு நாம் போகும்போது இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் கொஞ்சம் இருந்தால் அதை நீங்குவதற்கு, அதை நீக்குவதற்கு இறைவன் சில பயிற்சிகள் அளிக்கும்போது நமக்கு வலிக்க தான் செய்யும். நம்ம ஒரு நீச்சல் பயிற்சி பண்ணுறோம், ஒரு சைக்கிள் பயிற்சி பண்ணுறோம், ஒரு கார் ஓட்ட பயிற்சி பண்ணுறோம். எப்படி நம்ம உடலை வரித்து கொள்ளாமல் நம்ம அந்த பயிற்சியில் நம்ம தேரவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் வரித்து கொண்டோம்னால் நம்ம ஒரு பெயரோடு வரலாம். நான் ஒரு கார் டிரைவிங் தெரிஞ்சாலும், நான் நீச்சல் தெரிஞ்சாலும், ஏதோ ஒரு பயிற்சியில் நம்ம ஈடுபடும் போது அது ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதுங்கிறது உலகியலில் மிகவும் சகஜமான ஒன்று. அதனால் அவர் சொல்கிறாரு, கூப்பிடு மாற்றிலே வன்காடு இருகாதம் காப்பிடு கள்ளர் கலந்து நின்றார் அருளல் காப்பிடு கள்ளரை வெள்ளர் தொடர்ந்துட்டு. வெள்ளர் காப்பிடு கள்ளரை கடந்து போகும் அனுபவத்தை யார் படுவார்னா வெள்ளர். அதாவது வெள்ளொளியாகிய அந்த புருவ மையத்தில் பெறக்கூடிய அந்த அனுபவம் வெள்ளொளியாக பரும். அந்த காப்பிடு கள்ளரை அடக்கக்கூடிய ஒரு அங்குசம் யார்கிட்ட இருக்குன்னா, யார் புருவ மைய அனுபவத்தை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனே அந்த அங்குசத்தை அளிக்கின்றான். அது வெள்ளொளியாக நின்று அந்த உயிரினுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது. அதுவரை இந்த உயிரை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதை வெட்டி வீழ்த்தி நம்ம மேலே கொண்டுட்டு போனோம்னா இந்த பயிற்சியில் இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி. அயன்மார்கள் உன்னை வேண்டுனாங்களே, அவங்களுக்கு ஏன் நீ அரியவனாக இருந்தா, அப்போ எனக்கு ஏன் நீ எளியவனாக இருந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அயன்மார் எதற்காக வேண்டி அயனும் ஆளும் வேண்டினார்கள்? அயன் நான் அடியை கண்டுவிடுவேன்னு இப்போ ஒருத்தட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். மால் நான் அடியை கண்டுவிடுவேன்னு ஒருத்தங்கிட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு நிற்கிறான். அயன் நான் முடியை கண்டுவிடுவேன்னு நிற்கிறான். அப்போ அடியை கண்டுவிடுவேன்னு நிற்கிறவங்களுக்கும் முடியை கண்டுவிடுவேன்னு நிற்கிறவங்களுக்கு, எனக்கு கண்டுகொள்ள தெரியாது, நீ கண்டுகொள்ள வேண்டும் உடையாய், அடியேன் உனது அடிமை உடையாய் என்னை கண்டுகொள்ளே. நீ என்னை கண்டுகொண்டால்தான் நான் உன்னை காண முடியும். அப்போ கண்டுகொள்வார் இல்லாது ஒரு உயிர் காண முடியாது. அவன் கண்டுகொள்ள வேண்டும், நாம் காண வேண்டும். இவர்கள் நான் கண்டுகொள்கின்றேன்னு போனாங்க, காண முடியலை. அதனால் வேண்டும், அவங்க அடிமுடி அனுபவம் வேண்டித்தான் போனாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அடிமுடியை நான் கண்டுகொள்வேன், அடியது முடியது என்று அறியாது இருந்த உயிருக்கு அடியுது முடியுது என்று இறைவனே காட்டுவான் அப்படின்னு வள்ளல் பெருந்தகை சொன்ன மாதிரி, அடி முடி தெரியாது இருந்த உயிர் சரணடைந்தால் இதுதான் அடி அனுபவம், இதுதான் முடி அனுபவம்னு இறைவனே காட்டி தருவான். நான் கண்டுகொள்கின்றேன்னு போனால் அந்த அடி அனுபவம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து மீதி உலகினருக்கு சொல்லுப்பா, அந்த அடி அனுபவத்தினுடைய பெருமையும் ஆழமும் எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவன் இறைவன் விட்டுருவான். அப்போ கூப்பிடு மாற்றிலே வன்காடு இருகாதம் காப்பிடுகள் கள்ளர் கலந்து நின்றார் அருளார். அருளர் என்ன பண்ணுவாங்க? அருள் அனுபவம் பெற விரும்பி விளங்குகின்ற உயிர் என்ன பண்ணும்? அருளர் காப்பிடு கள்ளரை வெள்ளர் தொடர்ந்துட்டு. அந்த காப்பிடு கள்ளர் யார்? நம்மை புலன்களையும் பொறிகளையும் 96 தத்துவங்களாக அது மலரும். இந்த புலன்கள் இந்த பொறிகள் தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னா அதுக்கப்புறம் இப்படியே தொடர்ந்து 96 தத்துவங்களாக இவர்களும் இவர்களுக்கு குற்ற உறவானவர்களும் விரிவார்கள். அந்த 96 தத்துவங்களும் நம் உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக இருந்து நம்மை காப்பிட்டு பேரண்ட நாயகனை அடைய ஒட்டாமல் தடை செய்யும். அதனால் காப்பிடு கள்வரை வெள்ளர் தொடர்ந்துட்டு. அந்த வெள்ளொளியாகிய அனுபவத்தை இறைவன் கொடுத்தால் காப்பிடு கள்ளரை வெள்ளர் தொடர்ந்து செல்வார்கள்.
கூப்பிடு மீண்டதோர் கூரை கொண்டார் அன்றே. கூரைங்கிறது மேல்தளம் அப்படிங்கக்கூடிய பொருள்படும். கூப்பிடு அதாவது யார் அந்த வாரி பிடிக்கும் வகை அறிந்து வீசி போட்டார்களோ அவர்களுக்கு வாரி தருவான் இறைவன். அப்போ இவை யார் காப்பிடு கல்லறை வெள்ளர் தொடர்ந்துட்டு இந்த காப்பிட்டு கொள்ளக்கூடிய இந்த கல்வர்களை வெள்ளொளியாகி அந்த பேரண்ட நாயகனை அடைய வேண்டும்னு தொடர்ந்து பயிற்சி செய்து, தொடர்ந்து சரணாகதி செய்து, தொடர்ந்து ஆவியுடல் பொருளை உன்பால் கொடுத்தேன், உன் அருட்பேர் ஆசைமயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன்னு சரணாகதி பண்ணுறாங்களா அவங்களுக்கு கூப்பிடு. அதாவது நீ கூப்பிடு மீண்டதோர் கூரை கொண்டார் அன்றே. இந்த இறைவனே கூப்பிட்டு மீண்டும் இந்த உடல் சார்ந்த நிலை அனுபவங்களில் நீ கொஞ்ச காலம் இருந்துட்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தால் அவன் இந்த உச்சத்தார் பெருமானை நினைந்து கொண்டே தொட்டே இருமின் துரிய நிலத்தைன்னு அந்த துரிய நிலை அனுபவத்தை தொடர்ந்து மனதிற்குள் வரித்து கொண்டே அவன் இருப்பான். அதனால கூப்பிடு மீண்டதோர் கூரை கொண்டார் அன்றே. அவன் கூரையாக தன்னுடைய சகசரதளத்தையே ஏன்று கொண்ட உயிரினுடைய சகசரதளத்தையே மேற்கூரையாக்கி கொண்டு அவன் அடி அனுபவத்தை அதில் பதித்து நின்று இன்னும் மேலாலும் இந்த உயிர் கழிக்க வேண்டிய சில பதிவுகள் இருக்குது, அந்த பதிவுகளை கழித்து விட்டு இந்த உயிரை ஏன்று கொள்வோம்னு சொல்லி அவன் மேற்கூரையாக நின்று இந்த உயிருக்கு காவலும் செய்வான். அதனால தான் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தீபர அப்படின்னு சொல்கிறாரு. எதற்கு அப்பால் காவல்? இந்த உடல் கடந்த பயணத்திற்கு நாம் போகும்போது இதை கடத்தி வைக்கக்கூடியவன் இறைவன். அதற்கு அப்பாலும் ஆகாயம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. அப்போ ஏகாயமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாயம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. அப்போ அந்த ஏகாயமிட்ட இருடிகள் போகாமல் நம்ம இந்த காயத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் எனக்கு பேரண்ட நாயகனே எல்லா துணையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆகாயத்திற்கும் அதற்கு அப்பாலும் காவலாக நின்று கூப்பிடுமால் போல கூரையாக நின்று அவன் அருள் புரிவான் அப்படிங்கிற பகுதியை இதில் சொல்கிறாரு குலைத்தபத்தில். நாம் ஒரு உயிருக்கு இறைவனை அடைவதற்கான சாதனம் என்னன்னா குலைத்தல். அவன் இறைவனை நோக்கி குலைய வேண்டும். குலைந்த உயிரை இறைவன் ஏன்று கொண்டு உண்டு அனுபவிப்பான், கண்டு அனுபவிப்பான், நிறை அனுபவத்தை கொண்டு அனுபவிப்பான். அதனால் நாம் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தோம்னா இறைவன் வேண்ட முழுதும் தருவான் அப்படிங்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. அதனால் நம்ம இறை அனுபவத்தை பிரிந்த அடிகள் இறை அனுபவம் மீண்டும் தனக்கு வேண்டும் என்பதான நிலையில் நின்று இறை அனுபவத்தை வேண்டி பெறுகின்றார் இந்த பகுதியில். குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிரைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே உன் அடியினேற்கு. நான் கூவி அழைக்கின்றேன், அழைத்தால் அருளாது ஒளிவதே. நான் கூவி உன்னை அழைக்கின்றேன், நான் அழைக்கும் போது நீ அருளாது ஒளிந்தால் நீ எனக்கு அருள் செய்யவில்லைன்னு வச்சுக்கோ. அப்போ உன்னுடைய பெரிய மனுஷத்தன்மைக்கு என்ன ஒரு கேடுலாம் வந்துடும். உன்னுடைய சர்வ வியாபகத்திற்கு ஒரு கேடு வந்துடும். சர்வ வியாபகங்கிறது எங்கும் நிறை பரம்பொருள். அப்போ எங்கும் நிறை பரம்பொருள் நான் ஒரு இடத்துல இருந்து கூவிக்கொண்டிருக்கின்றேன், என்னை ஏன்றுகொள் என்னை ஏன்றுகொள் என்னை ஏன்றுகொள்னு நான் கூவிக்கொண்டிருக்கிறேன். அப்படி கூவிக்கொண்டிருக்கும் உயிரை இறைவன் ஏன்று கொள்ளாமல் இது பிழை செய்து விட்டது அப்படின்னு சொல்லி என்னை தண்டித்தான்னா பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ, இது பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி அப்படின்னு. இப்போ இறைவனுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்கிறார். பிழைத்தவை, நான் இந்த உயிர் குற்றம் செய்கின்றது எனக்கு தெரியுது, உன்னை மறந்து துரிய நிலத்தை மறந்து நான் உயிர் கீழே இறங்கி வருகின்றது, மேற்கூரையை விட்டு உயிர் கீழே இறங்கி வருகின்றது. அந்த மேற்கூரையிலே ஒன்றி இருக்கும் உபாயம் எனக்கு தெரியலை, நான் ஒன்றொன்று தான் நினைக்கிறேன், ஆனால் அதை விட்டு உடல் சார்ந்த குற்றத்திற்கு வந்து விட்டது. அப்போ இந்த உடல் சார்ந்த குற்றம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் சார்ந்த குற்றம் செடி வினையாக கொடிய வினையாக மீண்டும் மீண்டும் உடலை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஊன் குற்றம் இருக்கும் வரைக்கும் இந்த உடல் துன்பப்படத்தான் செய்யும். ஊன் குற்றம் களைந்தால் மட்டுமே உடல் துன்ப அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த ஊன் குற்றத்தை இறைவனே கழித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அப்படி வேண்டும் போது அவர் கேட்குற பகுதி, குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய். எனக்கு இந்த பிறவியில் எனக்கு வினை இருக்குன்னு தோணலை. ஏன்னு கேட்டேன்னா நீயே எதிர் தரிசனம் தந்திருக்கிற என்ன.
அப்போ எதிராக இருந்து என்னைக்கு தரிசித்து ஒரே நேர்கோட்டில் என்னை வைத்து நான் வந்து மூலாதாரத்தில் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து எனக்கு அப்படி நூலேணி பற்றி நுனியேறும் ஒரு அனுபவத்தை நீ கொடுத்தாய். அப்படி கொடுத்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் வினை பாக்கி இருக்குமான்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்தது. ஆனால் பண்டை கொடுவினை நோய் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா முன் செய்த பொய்யற துகளறுத்து நான் முன் ஏதோ ஒரு பொய் செய்திருக்கிற அதனுடைய துகள் அறுப்பதற்காக வேண்டிதான் என்னை தன்னோடு நிலாவகை இக்குரம்பையில் புகப்பெய்துள்ளான். அவனோடு வைத்திருந்த உயிரை இக்குரம்பையில் புகப்பெய்ததற்கான காரணம் ஏதோ ஒரு பொய் இருந்தது. அந்த துகள் அறுவதற்காக வேண்டி இறைவன் எனக்கு இதை செய்திருக்கிறான். அப்போ குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய். பண்டை கொடுவினை நோய் குலைத்து அதை வாடச் செய்து இப்போ அந்த கொடுவினையே வாடச் செய்கிறான். அப்போ எனக்கு ஒரு துன்பம் வரும்போது நீ உனக்கு பேர் சிவக்கொழுந்து அப்படின்னு ஒரு பேர். இந்த திருச்செத்தி முற்றம் அப்படிங்கக்கூடிய ஊரில் இறைவனுடைய திருநாமம் சிவக்கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய திருநாமம். இறைவன் சிவக்கொழுந்தாக உள்ளான். அப்போ சிவக்கொழுந்தாக உள்ள இறைவன் வந்து கொழுந்து என்ன செய்யும், தன்னுடைய அடியவனுக்கு ஒரு மரத்தில் உள்ள கொழுந்து அந்த மரத்துக்கு ஏதேனும் ஒரு நோய் வருவதற்கு முன்னால் அந்த அதில் உள்ள நுனிப்பகுதி வாடிவிடும். அல்லது உயிரோட்டம் இல்லை, அது வந்து உணவு கிடைக்கல நீர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுனிப்பகுதி வாடிவிடும். திரும்ப தண்ணி விட்டோன்னா நுனிப்பகுதி மலர்ந்து அடியில் உள்ள செழுமையை நமக்கு காமிச்சு தரும். அப்போ நான் நுனிப்பகுதியாக இறைவன் இருந்து என்னை காத்து அடிப்பகுதியாக என்னை வைத்து கொண்டு அவனுடைய அருளார் அனுபவத்தை தருகின்றான். அப்படி தரும் இறைவனுக்கு நான் நன்றியோடு இல்லை. குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய். நீ சிவக்கொழுந்தாக இருந்து என்னை குலைவிக்க வேண்டும். என்னுடைய பண்டை கொடு வினைகளெல்லாம் சிவக்கொழுந்தீசராக இருந்து குலைவிக்க செய்ய வேண்டும். நான் வாடுவதற்கு முன்னால் என்னுடைய வினையும் வாடிவிட வேண்டும். அப்படி வாடும்படியான ஒரு கருணையை நீ செய்ய வேண்டும். என்னுடைய வினை வாடினால்தான் நான் உன்னை அடைய முடியும். அப்புறம் காப்பிடு கள்வர் ஐவர் நின்று என்னை அவர்களுக்கு உற்ற உறவானவர்களோடு என்னை பந்தப்படுத்தினால் நான் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. அதனால் நீயாக வந்து சிவக்கொழுந்தாக இருந்து என்னுடைய கொடு வினையை வாடச் செய்ய வைக்க வேண்டும். ஆனால் கொடு வினை வாட வேண்டுமே தவிர உன் அருள் வாடக்கூடாது. அதில் எனக்கு நீ மிகுந்த கருணை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய். கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா. காவாய் உடையாய், நீ தானே என்னுடைய தலைவன். என்னுடைய தலைவன் தான் இந்த உயிரை காக்க வேண்டும். காவாய் உடையாய். உடையாய் நீ தான் என்னுடைய உயிருக்கு என்னுடைய உடலுக்கு எல்லாத்திற்கும் தலைவன் நீ. அப்போ தலைவனுடைய கடமை என்ன? ஒரு உயிரை காப்பது தலைவனுடைய கடமை. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு உரியவன் பல முறை சுற்றி வருவான். அந்த பொருள் எங்கே வச்சுருந்தோமே, எங்கே வச்சுருந்தோம். நான் இப்போ தொலைஞ்சிட்டேன். உன்னுடைய அருள் அனுபவத்தை விட்டு தொலைந்து கொடுவினை நோய் தாக்கத்தினால் நான் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய உடையவன் என்னை தேடி அவனோடு இணைத்து கொள்ள வேண்டிய கடமையை நீ செய்ய வேண்டும். அதுதானே பெரியவர்களுடைய கடமை. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நான் தவறு செய்து விட்டேன், நீ கொடுத்த அருள் அனுபவத்தை இழந்து விட்டேன், அதை மறந்து விட்டேன். இப்போ நான் பிழைத்துட்டேன், தவறு செய்து விட்டேன். இப்போ நீ என்ன செய்யணும்? உடையாய், என்னுடைய தலைவன் நீ. இன்னும் நான் தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ நீ தான் என்னைய காப்பாற்றணும். எங்கே கிடக்கிறேன்னு தேடி பிடிச்சி எதனுடைய கூட்டுறவு வச்சிருக்கிறேன்? காப்பிடு கள்வர் யாரெல்லாம் என்னைய காப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த கட்டை எப்படி பந்தங்களிலிருந்து விடுதலை பெறுவித்து கட்டறுத்து கண்ணார நீரிட்ட அன்பரோடு என்னை சேர்க்க வேண்டும். நீ அப்படி சேர்க்கும் கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு காவாய் உடையாய். கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான். நான் கொடிய வினையை உடையவன் தான். ஏன்னா பண்டை கொடுவினை நோய் தாக்குனால்தான் இவ்வளவு அருள் அனுபவத்தை பெற்ற பிறகும் நான் அதை இழந்து 10 11 அத்தோடு இதுவும் ஒன்றாக நான் உண்டு உடுத்தி வாழ்கின்றேன் பண்டை கொடுவினையால். அப்படி அந்த கொடுவினை இல்லைன்னு சொன்னால் நான் நீ எப்போ நீ என்னை ஏன்று கொண்டிருந்தாயோ அப்போதே நான் உன்னில் கரைந்திருப்பேன். அப்படி கரையலை. நான் மீண்டும் இதை செய்திருக்கிறேன், நான் இங்கே வாழ்கிறேன், நான் இங்கே உண்டு உடுத்து வாழ்கின்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு வினைத்தாக்கம் என்னை இருந்து அழுத்தி கொண்டு இந்த கள்வர்களோடு என்னை பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றது. என்னுடைய தலைவனான நீ இவைகளிலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உடையாய் காவாய். கொடுவினை ஏன் காவாய். இந்த கொடிய வினையுடையவனை நீதான் காக்க வேண்டும். உடையாய், நீ தலைவன், அதனால் காக்க வேண்டும். உழைத்தால் உறுதி உண்டோதான். உழைச்சா உறுதி உண்டு, இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உழைத்தால் உறுதி உண்டோதான். நான் உழைச்சா எனக்கு கூலி கொடுக்கணும்ல.
நான் என்னை உழைக்க வச்சு நீ இந்த கூலியை கொடு. என்ன கூலி நான் வேண்டுறேன்? நீ வேண்டுன்னு கேட்குறேன். வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் யானும் அதுவே வேண்டி. நீ என்னை பணி கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய தொண்டில் ஒருவனாக இருந்து இந்த உடல் எடுத்ததனுடைய பயனாக, இந்த உயிர் எடுத்ததனுடைய பயனாக எந்த வகையிலெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நான் தொண்டு செய்யணும். அந்த கருணையை நீ எனக்கு செய். உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா. உன்னை எல்லாரும் கருணையே வடிவா, உமையாள்னா கருணையே வடிவான அன்னையினுடைய தலைவன்னை. அப்போ கருணை உங்ககிட்ட இருந்திருக்கத்தானே செய்யணும். அப்படி ஒரு கருணை இல்லையே. அந்த கருணை இருந்திருந்ததுன்னா என்னுடைய கொடிய வினையை அகற்றி நீ ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். அதை நீ செய்யலையே ஏன்னு கேட்குறார். பிழைத்தால் இப்போ இறைவனுக்கே ஒரு இலக்கணம் வைக்கிறார். பெரியவன் தானப்பா நீ, பெரியவனுக்கு என்ன அழகு? தப்பு செஞ்சால் பொறுக்கிறது பெரியவனுக்கு அழகு. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நான் தவறு செய்யும்போது என்னை திருத்தி பணி கொள்ள வேண்டியது உனது கடமை. அதை விட்டுட்டு என்னை 10ஓடு 11 வச்சிருக்கிறேன். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோ. நான் நீ பிறைசேர் சடை எவ்வளவு தவறு செஞ்ச. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பிறைசேர் சடையும் கங்கைவார் சடையும் சேர்த்து வந்துடும். ஏன்னா அவங்கெல்லாம் தவறு செய்து இறைவன் தலைக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ தவறு செய்தாலும் சரணடைந்தால் இறைவன் தலைக்கு மேலே வச்சுக்குவான் அப்படிங்கிறத காமிக்கிறது. பிறைசேர் சடையாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நீ சந்திரனை தலைக்கு மேலே வச்சிருக்கிற, அப்போ என்னையும் நீ ஏற்றுக்கொள்வான்னு தான் நான் சரணடைஞ்சேன். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே உன் அடியேற்கு. நான் எப்படி இருந்தானாலும் உனது அடிமை நான். அப்படி அடிமைப்பட்டுள்ள எனக்கு அருள் செய்யாமல் காலம் தாழ்த்துவதற்கு என்ன காரணம்? நான் அழைக்கின்றேன், நீ அருள் செய்ய வேண்டும். அதுக்காக வேண்டி நான் என்ன தப்பு செஞ்சானாலும் நீ பிழை பொறுத்து சந்திரனை ஏன்று கொண்டா மாதிரி என்னையும் ஏன்று கொள்ள வேண்டும். அதனால் அழைத்தால் அருளாது ஒளிவதே. நான் எப்படி அழைக்கின்றேன் அப்படின்னு கேட்டால், இப்போ கூவிப்பணி கொள்ளாய் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த கூவும் முறை அறிந்து அழைக்கவில்லை என்று தெரிகின்றது. அதை நீ எனக்கு அந்த கருணையை செய்து, நான் எப்படி கூவினால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயோ அந்த கருணையை என் விஷயத்தில் செய்து அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே. நீதான் எனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருக்கின்றாய் அம்மானே. அடியனேற்கு நான் உன் அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உனது கடமை. அப்போ நான் அழைக்க வேண்டிய விதம் எதுவோ அப்படி என்னை அழைக்க செய்து உன்னுடைய கருணையை நீ எனக்கு காட்டித்தரணும் அப்படின்னு வேண்டார்.